ஹலோ கைஸ், இன்றைக்கி யூனிட் 6ல் வந்துட்டு ஆர்கியாலஜி சம்மந்தமாக ஒரு கொஷின் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தின் பொற்பனைக்கோட்டை என்ற இடத்தில் சங்ககால நடுகற்கள் வந்து காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்க. ஸோ இந்த பொற்பனைக்கோட்டைங்கிற இடத்துல ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து செகண்ட் ஃபேஸ் வந்து அகழ்வாராய்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் ஃபேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டட்டு, அதாவது தங்க காதணி வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்கள். அரிக்கமேடு என்ற இடம் சங்ககால துறைமுகப்பட்டினம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, சங்க காலத்தில் வந்துட்டு ரோமானியர்கள்லாம் வந்துட்டு இந்த அரிக்கமேடுங்கிற பகுதியோட வணிகத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பாருங்கள். இந்திய கருவூலம் மற்றும் புதையல் சட்டம் 1878ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 9th ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்தியாவில் உள்ள தொல்லியல் பொருட்களை பாதுகாப்பதற்கு இந்திய புதையல் சட்டம் 1878. ஸோ இதை தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ இது ரிலேட்டடாக வந்து இன்னும் 2 ஆக்ட் வந்து சட்டம் வந்துட்டு இருக்குது. பழங்கால பொருட்கள் மற்றும் கருவூலங்கள் சட்டம் 1972, பழமை வாய்ந்த நினைவு சின்னங்கள், தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் 1958. ஸோ இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. அப்கமிங் எக்ஸாமில் வந்துட்டு இந்த டேட்டா வந்துட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் திருநெல்வேலி மண்டலங்களில் செறிந்து காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் கிடையாது, கோயம்புத்தூர் பகுதி. அதாவது இந்த இதுவும் 9th ஸ்கூல் புக்கில் வந்துட்டு இருக்குது. அதாவது ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் கோயம்புத்தூர் மண்டலத்தில் செறிந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 9th ஸ்கூல் புக்கில் இருக்குது கைஸ். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.